வாழ்வு
வண்ணம் இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஈகளுக்கு மீட்கும் பிள்ளைகளுடைய உரிமையை வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி ஏறிடும். அதனால் கிறிஸ்து நம்பிக்கை கொண்டிருக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலையை நிலையான மதிப்பேற்றையும் அளிப்பீராக. உமோடு தூய ஆவியார் மன்றத்தில் இறைவனா என்றென்று வாழ் ஆட்சி செய்கின்றீர்களானவர் உம் திருமகனமாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரன் சகோதரிகளே,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வார்த்தைகள் 12 முதல் 19 வரை. அந்நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்ற அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தியோடவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாகிய மாறி யூதாஸ் ஸ்தானித்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் எழுப்பி வந்து சமரியாவின் ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர், சீதோன், கடற்கரை பகுதிகளிலிருந்தும் அந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிழைகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியை போக்கினார். அங்கு திரண்டிருந்த மக்கள் யாரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளை இருவருமான பழையலாக பற்றிய வெளிவெளிக்காக பணியாற்றார்கள். இறைவா உண்மையான இறைவற்றுக்கும் அமைதிக்கும் காரணங்களே, மாண்பு புரியும் உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறை வழிபடாமல் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறைகளின் உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் ஒன்றுபடுவோமாக. ஈகளாண்டவாகி கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதைகளை மேலே எழுதுங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவரை தீயற்றுவதை இல்லாமல் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏதாவது இடத்தில் நாம் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி மீதியமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றின் அவர் மீண்டும் வருவார் என்ற உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வாழ்த்துவதற்கு அனைவரோடு சேர்ந்து நாங்கள் புகழேற்றி முடிவின்றி சொல்வதாவது: Amen.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுவாங்க. அவர் பாடுபட விளக்கடைந்து தம்முடைய இருந்தபோது அப்பத்திற்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு கிண்ணத்தை மென்று மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருவங்கள் புதிய நிலையானவர்களுக்குரிய ரத்தத்திற்கின்ன இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பாடிப்பவள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகையாளரை நாம் கிறிஸ்துவிடத்திலே மீட்பின் பாதுகாப்பத்தை மேம்படுத்தும் தினத்தை நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணங்களுக்கு ஊழியமுடைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் பரவேற்கும் திருவிழா ஒருவரிடம் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் அபின் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பளிடம் இதை நாளிலே நன்றி வழியாக கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசிரியர்களும் குடும்பத்துக்கு வேண்டிய அனைத்து மரங்களையும் அவரது கருத்துக்கள் நிறைவேற்றி அவருக்கு வேண்டிய எல்லா குறைகளையும் நிறைவாக கொடுக்கும்படியாக உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். குடும்பங்களிலிருந்து மறைந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மரியாதை குடும்பங்களும் அவர்கள் என்றும் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை கொண்டிருக்க செய்துள்ளோம். மேலும் உயிர்கள் எதிர்ப்புகளும் எங்கள் சகோதர சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்தில் நினைப்போது ஒரு திருமுக உரிமை ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரது இறக்கமாயினும் கடவுளின் கண்ணில் மரியா அவருடைய கடவுளாக யோசிக்கும் உடைய திருத்தூதர்கள் இவ்வுலகில் உங்களோடாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நம் நிலைவாழில் கொண்டு பெற்று உம் திருமண சிறப்பு வழியாக உங்கள் வீட்டு வாழ்வுள்ள நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடைய எல்லாம் எங்களாகிய தந்தையே தூயாவியால் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டு இதை படிப்பினார்கள் சுற்றி நாம் அனைவரும் சொல்வோம். ஆண்டவரை தீமைத்திலிருந்து நிறுத்தி எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுகளை மன்றாடுகின்றோம். உங்களுடைய இயக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கணக்கும் வேண்டி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உங்கள் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையை மனிதர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் விளைவிடமாயும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் விளைவிடமாயும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் அமைதியை அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்,
செல்வத்திலிருந்து கிடைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே இறைவன் தந்தைவரே நான் தகுதியற்றவன் ஆனால் வார்த்தை சொல்லியதும் எல்லாரும் மனதையும் அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யான் ஏங்கித் தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு ஒளியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அன்பு ஒளியை விதைத்திடுவோர் அருளின் பயிரை அறுத்திடுவார், அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யான் ஏங்கித் தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, என்றும் என்றும் அமைதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரு வார்த்தையால் நிறைவேறினாலும் நம்பிக்கையாளருக்கு நீ குணமளித்து வாழ்கின்றேன். இவ்வாறு அன்பு திருமணமாக படைகிறார் நாங்கள் வரவேற்ற வாழ்வு என்று பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. ஏற்றென்று வாழ்நாட்டு செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் தூய ஆவியானவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாநில போற்றிடம் தூயவரை முதன் நாடி வந்தோம். மாநில
நிலையான